ஓ இது கனவுல பார்த்துட்ட பின்னாடி மிச்சம் மறக்க மாட்டாளே அப்படின்னு ஊருக்கு ஓடி வந்து அந்த சீட்டை ஏலம் எடுத்து அந்த பணத்துல 6,60,60,000 என் கைக்கு வந்தது. அந்த பணத்தை போட்டு கோவில் கட்டி எழுப்பினேன். இப்படியெல்லாம் பஞ்சதேவி அவளுடைய காரியங்களை சாதிப்பதில் முக்கியமா இருந்திருக்கிறார். ஆனா நம்ம வெறும் கருவிகள் மட்டும்தான். நம்ம வெறும் கருவிகள் மட்டும்தான். நம்மள வந்து அழகா பயன்படுத்திக்கிறார். அந்த மாதிரி பண்ணி கோவிலும் கட்டியாச்சு. ஆனா கோவில் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே போவோர் வருவோர் எல்லாரும் நின்னு நின்னு பார்த்துட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு கோவில கட்டணும்னா 5 வருஷமும் ஆகும், 10 வருஷமும் ஆகும், 1 வருஷமும் ஆகும். அவ்வளவு சுலபம் இல்ல கோவில் கட்டுறது. அப்படிங்கவும் கொஞ்சம் உள்ளூர எனக்கு பயம் இருந்தது. ஆனா பஞ்சதேவி மேல நம்பிக்கை இருந்தது. அதனால பஞ்சதேவி பார்த்துப்பான்னு பேசாம இருந்தேன். ஆனால் அவளுடைய கோயில் 1 1/2 மாசத்துக்குள்ள கட்டி முடிச்சு 2வது மாசத்துல கும்பாபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டேன். இது அத்தனையும் அவளோட கிருபை, அவளோட அருள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு கோவில கட்டி முடிச்ச எனக்கு ஒரு சின்ன பரம் இருந்தது மனசுல. அம்மா உங்கள கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. என் குருநாதர் வரலையேம்மா அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு நாள் குறித்தால் அந்த நாளிலே என் குருநாதரோட சிலை வடிக்கப்பட்டது. அதன் பின்னாலே அவரையும் தானியத்திலும் நவரத்னங்களிலும் தண்ணீரிலும் இப்படி அவரோட சிலையையும் வைத்திருந்து அவரையும் பிரதிஷ்டை செய்திட்டோம். அதன் பிறகு கோவில் பரிபூர்ணமானது. தற்போது கோயிலுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கோவிலுக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச திருப்தியில படுத்து உறங்கும்போது இன்னும் 2 வேலை பாக்கி இருக்குன்னா அந்த அம்மா என் கனவுல வந்து என்னம்மான்னா எனக்கு ரதம் வேணும், நான் ரதத்துல ஊரை சுத்தி வரணும், என் ஆலயத்துக்கு வண்ணம் தீட்டணும் அப்படின்னு என்ன கேட்ட உடனே எனக்கு ஒன்றும் புரியல. நானே ஓட்டாண்டியா உக்காந்துருக்கேன், என்ன செய்யறது? அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி எங்க கையில சேர்ந்த பணத்தை வச்சு ரதம் தயாரிக்க செய்தோம்.